வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் டிஃபன் சாம்பார் நம்ம எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். டிஃபன் சாம்பார்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் செய்யலாம். பருப்பு சேர்த்து செய்யலாம், பருப்பு சேர்க்காமலையும் செய்யலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்க்காம டிஃபன் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு நம்ம செய்து காட்டியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேங்க. 3 பழுத்த தக்காளி, 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், 1 பெரிய வெங்காயம், 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நம்ம சேர்த்துருந்த காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மற்ற இல்லைன்னா நம்ம மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. நமக்கு அந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு பருப்பு தண்ணியை ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நல்ல சூப்பர் டேஸ்டான சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சூடான இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.